அனுகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக கண்டி மாநகரின் துணை முதல்வராக இருக்கும் ருவான் குமரவின் 26 வயதான புதல்வியும் இப்போது போதை சர்ச்சைக்குள்ளாகப்பட்டிருக்கின்றார். அதுவும் அண்மைய இயற்கை பேரழிவில் அதிக உயிர் பலிகளையும் அதிக மண் சரிவு சம்பவங்களையும் துன்பியலாக எதிர்நோக்கிய அதே கண்டி மாவட்டத்தில் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகிலுள்ள ஒரு விடுதியில் சமூக ஊடகங்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு போதை விருந்து நிகழ்வை மையப்படுத்தி இந்த செய்தி வெளியானது. இந்த போதை விருந்து மீது காவல்துறை நடத்திய சோதனையில் ஐஸ் போதைப் பொருளும், ஹெரோயின், குஸ் போதை காளான்கள் உட்பட்ட பல போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதுடன் 18 வயது முதல் 31 வயதுக்கு உட்பட்ட 24 ஆண்களும் 4 பெண்களும் அங்கு கைது செய்யப்பட்டிருந்தனர். அடாது மழைவிதாலும் விடாது போதை விருந்து நடத்தப்படும் என்ற வகையில் கண்டி, திருவோணமலை, நீர்கொழும்பு என பல இடங்களிலிருந்து சென்ற இளையோர் இந்த போதை விருந்தில் பங்கெடுத்த நிலையில்தான் அவர்கள் காவல்துறையால் அள்ளி செல்லப்பட்டனர். அவ்வாறாக அள்ளி செல்லப்பட்டவர்களில் ஒருவர் கண்டி துணை முதல்வர் ருவான் குமரவின் மகள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இவர்கள் அனைவரும் இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் நாளை மறுதினம் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய வேண்டிய ஒரு நியதி உள்ள நிலையில் இந்த விடயம் இப்போது ஆளுந்தரப்புக்கும் புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது.